بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி மாதம் மாதம் நடக்கக்கூடிய ஐடிசியின் சார்பாக இஸ்லாமிய தாவா சென்டரின் சார்பாக நடைபெறக்கூடிய சிறப்பு உரையாக இருக்கக்கூடிய இங்கே ஆண்களும் பெண்களும் திரளாக வந்து அல்லாஹுடைய அருளை பெறுவதற்காக ரப்புல் ஆலமீன் நம்மைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறான். வீரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவருக்கு மார்க்க வழக்கத்தை கொடுப்பதாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, அல்லாஹ் அது நம்மீது அந்த அருள் பாய்ந்திருக்க என்பது அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு ஷுக்குர் செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் ஆக வேண்டும். அந்த சகோதரர்களே, தாய்மார்களே, இன்றைய தலைப்பாக பாவத்திலிருந்து நம்மை எப்படி மீட்டெடுப்பது, ஈமானை எப்படி சரி செய்வது என்ற கோணத்தில் ஒரு சிறிய உரையை இங்கே நிகழ்த்தப்படும். இன்ஷா அல்லாஹ் இந்த உரையை கேட்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய ஆழ்மனதிலே பதிந்து நல்லவர்கள் வல்லவர்கள் அருமையான பெருமக்கள் எப்படி அல்லாஹ்வுடைய அருளை பெற்று வாழ்ந்தார்களோ அந்த அடிப்படையில் வாழ வேண்டும் என்ற ஒரு உன்னத அடிப்படையில் தான் இந்த தலைப்பை தேர்வு செய்யப்பட்டது. அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ லா யகையிரு மாபி கௌமின் ஹத்தா யகையிரு மாபி அன்ஃபுஸிஹிம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஒரு சமுதாயம், ஒரு கூட்டம், ஒரு ஊர், ஒரு கிராமம் தங்களை மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் அவர்களை மாற்றுவதில்லை. பாவங்களிலிருந்து, இன்ன பல குளறுபடியிலிருந்து, அநியாயங்களிலிருந்து, அக்கிரமங்களிலிருந்து தங்களை திருத்திக் கொள்ளாத வரை அல்லாஹ் திருத்தப் போவதில்லை என்று ஆணித்தரமாக அருள்மறையாம் திருமறையிலே ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இன்று ஈமானை பாதுகாப்பது மிகப்பெரிய ஒரு கடினமான காரியமாக இருக்கிறது. பாசத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேச்சை கேட்பது ஈமானுக்கு மிகப்பெரிய ஒரு அரணாக, ஈமானுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக அமையும் என்ற அடிப்படையிலே தான் இந்த வார்த்தைகளை உங்கள் முன்னால் வைக்கிறோம். பாசத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹுவை பயப்படுவது, தனிமையிலே பயப்படுவது இருக்கிறதே, அதான் அல்லாஹுக்கு ரப்புல் ஆலமீனுக்கு ரொம்பவும் விருப்பமான செயலாக இருக்கிறது. பெரும்பாவங்களிலிருந்து தவிர்ந்து கொள்வது இருக்கிறதே,
அதான் நாளைக்கு நமக்கு சொர்க்கத்தை அடையக்கூடியதாக இருக்கிறது. பாவங்களுடைய அந்த ஆபத்துகளை பற்றி, பாவங்களுடைய அந்த கோரை பிடிகளை பற்றி, பாவங்கள் எதற்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய அச்சத்தை பற்றி நினைக்காதவர்களாக பெரும்பாலும் ஆண்களும் பெண்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவத்திற்கான காரண காரியங்கள் என்ன, அது எதனால் ஏற்படுகிறது, அதனுடைய சூழ்நிலை என்ன என்பதை கூட தெரியாமல் அவசர உலகத்திலே நாம் தத்தளித்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இது போன்ற எத்தனையோ நிகழ்ச்சிகள் எல்லா இடங்கள் நடத்தப்பட்டாலும் கூட, குறிப்பாக குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நடத்தப்படக்கூடிய உள்ளதை உள்ளபடி, இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னபடி கூட்டாமல் குறைக்காமல், எந்த ஹதீஸை நீக்காமல், எந்த ஹதீஸையும் புதுசாக சேர்க்காமல் நடத்தக்கூடிய ஒரு சபைதான் நம்முடைய தாவா சென்று. இது அல்லாஹுக்கு தான் மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறது. சகோதரர்களே, இது போன்ற உபதேசங்களில் அதிகமாக நாம் கலந்து கொள்கிறோம். இது போன்ற நசியத்தும் வசியத்தும் செய்யக்கூடிய இந்த சபைகளிலே, எத்தனையோ உரைகளிலே, எத்தனையோ பயான்களிலே, எத்தனையோ தீனியாத்திலே நாம் நம்மளை ஆள்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் மிகப்பெரிய வணக்கசாலிகளாகவும் அல்ஹம்துலில்லாஹ் நம் பார்வையிலே பார்க்கிறோம். எல்லோருமே இஷா தொழுகையை முடித்துவிட்டு அந்த தக்குவாவோடு, அந்த இபாதத்தோடு, அந்த ஹுஷு ஹுதுவோடு இங்கே வந்து நம்முடைய மலக்குமார்கள் அமரக்கூடிய சபையிலே அல்லாஹ் நம்மளை அமர வைத்திருக்கிறான். இந்த வாக்கியம் இந்த குவைத்திலே வேறு எந்த மக்களுக்கும் கிட்டவில்லை, இதுதான் சொல்ல முடியும். சகோதரர்களே, எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடக்கிறது, துனியாவுக்காக வேண்டி நடக்கிறது. எத்தனையோ நிகழ்ச்சி நடக்கிறது, ஒரு உலக ஆசைக்காக வேண்டி நடக்கிறது. ஆனால் மர்மையுடைய லட்சியமாக கொண்டு நடத்தப்படக்கூடிய இந்த சபையிலே இது போன்ற மார்க்க உரைகளை கேட்கிறோம். ஆனால் நம்ம வணக்கசாலிகளாகவும் இருக்கிறோம். ஆனால் நம்மிடத்திலிருந்து பாவங்கள் நீங்குவது இருக்கிறது இன்னும் கடினமான காரியமாக இருக்கிறது. பாவத்தோடு பின்னி பிணைந்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் இப்படி இருக்கும் பொழுது இபாதத்துடைய புரோஜனத்தையோ, இபாதத்துடைய லzzத்தையோ, இபாதத்துடைய இன்பத்தையோ, இபாதத்துடைய இனிமையோ நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஈமானுடைய சுவையை கூட சுவைக்க முடியாத அளவுக்கு ஆகிவிடுகிறோம். காரணம் என்ன? நம்மை சுற்றி, நம்முடைய உடம்பிலே, நம்முடைய எண்ணத்திலே, நம்முடைய கைகளிலே, நம்முடைய கால்களிலே, நம்முடைய பேச்சிலே பாவங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. வாசத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி இருந்தும் கூட நாம் குர்ஆனை அதிகமாக ஓதுகிறோம், திக்ர்களை அதிகமாக செய்கிறோம், நோன்புகள் வைக்கிறோம், இன்னும் சொல்ல போனால் துஆக்களை அதிகமாக செய்கிறோம். இது போன்ற நல்ல மஜ்லிஸ் நடக்கக்கூடிய நேரத்திலே நமக்கு அதற்காக வேண்டி உறுதுணையாகும். பொருளாதாரத்திலையும் சரி, இன்னும் சொல்ல போனால் செயல் வடிவம் கொடுப்பதிலையும் சரி, தாவாவுக்கும் உதவியாக இருக்கிறோம். ஆனால் இப்படி இருந்தும் கூட நம்ம இடத்திலிருந்து பாவங்கள் களையாததன் காரணமாக ஈமானுடைய சுவையையோ, ஈமானுடைய இஸ்திகாமத்தையோ இதுபோல் நம்ம இடத்துல காண முடியவில்லை. ஒரு பிடிப்பில்லாத ஒரு சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ மாதங்கள் இது போன்ற உபதேசங்களை கேட்டிருக்கிறோம், எத்தனையோ ஜும்மாக்களை இது போன்ற உபதேசங்களை கேட்டிருக்கிறோம், எத்தனையோ ரமலானிலே நம்மளை பரிசுத்தமாக்கியிருக்கிறோம். இருந்தாலும் கூட அப்போது மனிதன் என்ற அடிப்படையில் பாவங்கள் 1-2 அல்ல பட்டியல் போடுவதற்கு. சிலர்கள் பாவத்தை கூட சரியென நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒவ்வொரு நாளும் நித்தம் இதற்காக வேண்டி நம்முடைய பாவ சுமைகள் என்ன என்று தனித்திருந்து அதற்காக வேண்டி நேரங்கள் ஒதுக்கி எவ்வளோ பாவத்தை நாம் சம்பாதித்திருக்கிறோம், இதனுடைய பாவங்களுடைய வெயிட் என்ன, இதனால் எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்கிறது என்று ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக ஒவ்வொரு நாளும் நித்த நாம் தூங்குவதற்கு முன்னால் யோசிக்க வேண்டும். எப்படி படிப்பது நம் மீது கடமையாக்கி கொள்கிறோமோ, ஃபேஸ்புக்கு, இன்டர்நெட், இது போன்ற வாட்ஸ்அப் எல்லாம் பார்ப்பது நம் மீது ஒரு 5 கடமையில் 6வது கடமையாக நினைத்து பார்க்கிறோமோ, நம்முடைய ஊழியத்திற்கு எப்படி கவனம் செலுத்துகிறோமோ, அதுபோல பாவ சுமைகள் நம் மீது எவ்வளவுமே பாகிறது என்ற எண்ணங்கள் நம்ம இடத்துல வர வேண்டும் என்பதுதான் இன்றைய தலைப்பாக இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, பேரறிஞர்கள் நிறைய பெருமக்கள் இஸ்லாத்துக்காக உழைத்தார்கள். இன்று அவர்களெல்லாம் எள்ளி நையாடப்படுகிறது. யார் என்று சொன்னால் மார்க்கமே தெரியாதவர்கள், யார் என்று சொன்னால் அல்லாஹ் ரசூலை பற்றி தெரியாதவர்கள் முஸ்லீம்களாக வாழ்கிறார்கள். அவர்கள் கையில் வாட்ஸ்அப் இருப்பதனாலையும், அவர்கள் கையில் இணையதளம் இருப்பதனாலையும் அல்லாஹ் ரசூலை எப்படி மதிக்க வேண்டுமோ அப்படி மதிப்பதும் அல்ல, பேரறிஞர்களுடைய கருத்தை வெறும் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அந்த அளவுக்கு அவருடைய மகிமை தெரியாமல் என்று போய்கொண்டிருக்கிறது. அதனால காலத்தின் கட்டாயம், கண்ணியத்திற்குரிய இந்த மார்க்கத்திற்காக வேண்டி உயிரையும் கொடுத்த, உடலையும் கொடுத்த, இரத்தத்தை சிந்திய, இரவு பகல் பாராமல் உழைத்த அந்த பெருமக்களுடைய செய்தியை கூட நம்முடைய காதில் விழுவது கூடும் என்று வெகு தூரமாக ஆகிவிட்டது. அப்படி கேட்டால்
இவருடைய பேச்சைத்தான் கேட்க வேண்டுமா என்றெல்லாம் உதாசீனம் செய்யக்கூடிய காலகட்டத்திலே வாழ்கிறோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். மார்க்கம் தெரியாதவர்கள், ஞானம் இல்லாதவர்கள் தான் இப்படி பேசுகிறார்கள். சுஃபியான் சௌரி என்ற ஒரு மாமேதை, ஒரு ஹதீசுகளை வல்லுனர், அவர் சொல்கிறார், யகூல் உலமாவு சலாசா, அதாவது அறிஞர்கள்னு சொன்னால் நீங்கள் நினைத்து விடக்கூடாது ஷேகுமார்கள் தான், ஆலிம்கள் தான், மௌலவிகள் தான் அப்படின்னு நினைத்திடக்கூடாது. சட்டத்தை தெரிந்தவர்கள் 3 வகையாக இருக்கிறார்கள். ஒன்று ஆலிமுன் பில்லா, ஆலிமுன் பி அம்ரில்லா. இங்கே நல்லா கவனிக்கணும். அல்லாஹை பற்றி விளங்கியிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய மகிமையை பற்றி விளங்கியிருக்கிறார்கள். அதே போல ஆலிமுன் பி அம்ரில்லா, அல்லாஹ்வுடைய கட்டளையும் விளங்கியிருக்கிறார்கள். ஹலால் ஹராம் என்னவென்று அவர்களுக்கு தெரியும், ஹிதாயத் என்னவென்று தெரியும், வழிகேடு என்னவென்று தெரியும், ஹக்கு என்னவென்று தெரியும், சத்தியம் என்னவென்று தெரியும், பாத்தில் அசத்தியம் என்னவென்று தெரியும், சுன்னா எதுவென்று தெரியும், ஃபரது எது என்று தெரியும், பிதாத் எது என்று தெரியும், ஷிர்க் என்பது தெரியும். இப்படியாக அல்லாஹை பற்றி ஒரு கூட்டம் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் சட்டங்களையும் திட்டங்களையும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். இது ஒரு சாரார். அடுத்து ஒரு சாரார் ஆலிமுன் பில்லா, அல்லாஹ்வை அறிந்திருக்கிறார்கள். லைஸ பி ஆலிமின் பி அம்ரில்லா, அல்லாஹ்வுடைய கட்டளையை தெரியவில்லை. இப்படி ஒரு கூட்டம். மூன்றாவது கூட்டம் வாலிமுன் பி அம்ரில்லா, அல்லாஹ்வுடைய சட்டத்தை அறிந்திருக்கிறார்கள். லைஸ பி ஆலிமின் பில்லா, அல்லாஹ்வை பற்றி தெரியாது. இவ்வாறாக இந்த கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது என்று பேரறிஞர் ஒருவர் சொல்லி காட்டுகிறார். சொல்கிறார், ஃபல் ஆலிமுன் பில்லா, அல்லாஹை பற்றி, அல்லாஹ்வுடைய தன்மையை பற்றி, அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை பற்றி, அல்லாஹ்வுடைய அந்த உஜூதை பற்றி எல்லாம் அறிந்தவர். வாலிமுன் பி அம்ரில்லா, அல்லாஹ்வுடைய கட்டளையும் தெரிந்தவர். அவர்தான் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் யக்ஷல்லாஹ் தஆலா, அல்லாஹுவை பயப்படுவார் என்று சொன்னால் யாலமு ஹுதூத, குற்றவியல் தண்டனை எது, பாவமான காரியம் எது, அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது, அல்லாஹ்வுடைய அன்பை வரவழைக்கக்கூடியது, எது கட்டாய கடமை, எது கடமை இல்லை என்றெல்லாம் தெரிந்தவர் தான் அல்லாஹுவை ரொம்ப ரொம்ப பயப்படுவார் என்று அவர் சொல்லி காட்டுகிறார். அவர் சொன்னார் என்று சொன்னால் சொந்த கூற்று அல்ல. அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான், இன்னமா யக்ஷல்லாஹ, அல்லாஹுவை பயப்படுவதெல்லாம் மின் இபாதிஹி, அவனுடைய அடியாரிலிருந்து, அல் உலமா, அறிஞர்கள் தான், அல்லாஹ்வை பற்றி தெரிந்தவர்கள் தான், சட்டங்களை மதித்தவர்கள் தான், குர்ஆனை தெரிந்தவர்கள் தான், ஹதீஸை தெரிந்தவர்கள் தான் பயப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பாசத்துக்குரிய சகோதரர்களே, எவ்வளவு செய்திகளை கேட்டிருக்கிறோம். நமக்கு ஏன் இறையச்சம் வரவில்லை, நமக்கு ஏன் பாவத்திலிருந்து மீள முடியவில்லை என்பதுதான் இன்றைய தலைப்பாக இருக்கிறது. அடுத்ததாக வல் ஆலிமு பில்லா, அல்லாஹ்வை அறிந்திருக்கிறார், ஆனால் லைஸ பி ஆலிமின் பி அம்ரில்லா, அல்லாஹ்வுடைய கட்டளையை அவர் தெரியாமல் இருக்கிறார். இவரும் மிகப்பெரிய ஒரு பாவியாக இருக்கிறார் சொன்னால் அல்லாஹ் எப்பொழுது கோபப்படுவான், அல்லாஹ் எப்பொழுது நம்மை தண்டிப்பான், அல்லாஹ்வுடைய ரஹம் எப்பொழுது இறக்க நமக்கு கிடைக்கும், ஹைர் என்ன நமக்கு கிடைக்கும், நன்மை என்ன கிடைக்கும், ஷர் என்ன கிடைக்கும் என்பதையெல்லாம் தெரியாதா வாழ்ந்தால் இவரும் பாவியாக ஆகிவிடுவார் என்பதைத்தான் இன்றைய தலைப்பாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து வல் ஆலிமுன் பி அம்ரில்லா, அல்லாஹ்வுடைய சட்டங்களை எல்லாம் தெரிந்திருக்கிறார், ஆனால் லைஸ பி ஆலிமின் பில்லா, ஆனால் அல்லாஹ்வை பற்றி தெரியவே இல்லை. எப்படி? அல்லாஹ் என்னென்ன தண்டனையை வைத்திருக்கிறான், என்னென்ன நன்மையை வைத்திருக்கிறான், என்னென்ன கடமையை வைத்திருக்கிறான், இவரும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டார், பயப்பட மாட்டார் என்று பார்க்கிறோம். அதான் அல்லாஹ் சொல்கிறான், என்னை பற்றி தெரிந்தவர்கள், என் சட்டங்களை பற்றி தெரிந்தவர்கள் தான் என்னை அஞ்சுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முடிக்கிறான் குர்ஆனில். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஞானம் இருக்கிறது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எப்படி கற்றுத்தந்தானோ அதுபோல வாழக்கூடிய நேரத்திலே தான் நமக்கு ஹிதாயத்து கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறார்கள், பாவத்தை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு அருள் புரிவான் என்ற செய்தியை சொல்லி காட்டுறாங்க. நமக்கு அதிகமான கல்வியை வைத்திருந்து நம் பாவங்கள் செய்தால் அல்லாஹ் சொல்றான், சனஸ்தஜ்ரிஜு மின் ஹைஸ் லா யஅலமூன், அவர்கள் அறியாத புறத்திலிருந்து அவர்களை அப்படியே பிடிப்போம் உலகத்தில் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். இன்னைக்கு குர்ஆனை அதிகமாக படிக்கிறோம், தர்ஜுமாவை படிக்கிறோம், புகாரியை படிக்கிறோம், இதுபோல பயான்களை கேட்குறோம், தீனோட தொடர்பு கொண்டு இருக்கிறோம். நிறைய பேர் இடத்துல ஹிதாயத்தை பார்க்க முடியல. எல்லாமே சரி என்ற அடிப்படையில், எல்லா கூட்டமும் சரி என்ற அடிப்படையில், எல்லாமே தேவை என்ற அடிப்படையில்
போய் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எல்லா கூட்டம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, குல்லு ஹிஸ்பி மாலதையும் ஃபரீஹூன், அவரவர்களுக்கு இயக்க தலைவரை மார்க்க தலைவரை வைத்து சந்தோஷம் அடைகிறாங்க. ஒரு ஆள் வந்துட்டேன்னு சொன்னா அந்த ஒரு ஆள் கூட்டு வந்தவர் அவர் தனிமையாக இருந்தாலும் தான் என் ஆள் வந்துட்டேன்னு சந்தோஷம் அடைகிறாங்க. ஆனால் நாம் மார்க்கத்துக்காக வேண்டி இன்று பாடுபட்டு கொண்டு இருக்கிறோமே, ஆனால் அவர் என்ன சொல்கிறார்கள், எதன் பக்கம் போனால் நேர்வழி கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் என்ற இதையும் கேட்டுவிட்டு மாறு செய்யக்கூடியதான் பெரும்பகுதியான இருக்கிறான். இது கூடும் பாவமாக அல்லாஹ் ரசூலுடைய பார்வையில் பார்க்க முடிகிறது. அடுத்து இன்று எவ்வளோ சட்டங்கள் தெரிஞ்சாலும் கூட கேட்டாலும் கூட அகீதாவிலே ஒரு பிடிமானம் இல்லாமல் இருக்கிறோம், அமலிலே பிடிமானம் இல்லாமல் இருக்கிறோம், இபாதத்துடைய இன்பத்தை அணிவிக்க முடியாமல் இருக்கிறோம், நல்ல சாலிஹான ஆளாக இல்லாமல் வாழ்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய அமல்கள் நமக்கு கை கொடுக்கிறதுன்னு சொன்னால் அல்லாஹ்வை சரியாக அஞ்சவில்லை என்பதுதான் இன்றைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் ஓதி காட்டிய வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டினான். எனவே பெரும்பாலானவர்கள் நாம செய்கிறதான் சரி என்ற கூட நினைத்து பாவத்தை கூட நன்மையாக நினைக்கக்கூடிய பெருமக்களும் வாழ்கிறோம். எனவே அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, பாவத்திலிருந்து மீண்டால் நிச்சயமாக இம்மையிலேயும் மறுமையிலேயும் வெற்றி என்பதை அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டினார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், சட்டமேதை ஷாஃபி இமாம் சொல்வார்கள், தங்களுடைய மாணவர்களுக்கு மத்தியில் சொல்கிறார்கள், நிச்சயமாக நான் அல்லாஹ்வை பார்க்கிறேன், அல்லாஹ்வை கருதுகிறேன், அல்லாஹ்வை பார்க்கிறேன் சொன்னால் அல்லாஹ்வை பற்றி நினைக்கிறேன். அல்லாஹ் யாருடைய உள்ளத்தை விசாலமாக்குவான் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கல்வி ஞானத்தின் மூலமாக அல்லாஹ் விசாலமாக்குவான். ஏனென்று சொன்னால் கல்வி இருக்கிறதே அது அல்லாஹ்வுடைய நூர். அந்த நூரை யார் பாவம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பதே இல்லை என்பதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அது மட்டுமல்ல, பாவத்தின் காரணமாக அல்லாஹ் ரிஸ்கை கூடும் தடுக்கக்கூடிய காட்சியாகவும் இருக்கிறது என்று இமாம் ஷாஃபி அவர்கள் சொன்னார்கள். அவர் சொந்த கூற்றா அவர்கள் ஆயத்தை முன்வைக்கிறார்கள், வசனத்தை முன்வைக்கிறார்கள். ஒமன் யத்தகில்லா, யார் அல்லாஹுவை அஞ்சுகிறார்களோ யஜ்அல் லஹு மஹ்ரஜா, அவர்களுக்கு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாலமான ரிஸ்கை கொடுக்கிறான். வத்தகுல்லா, அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ யஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ்வே ஆசான் ஆயிடுவானா, அல்லாஹ்வே ஆசிரியர் ஆயிடுவானா என்ற அளவுக்கு குர்ஆனில் சொல்லப்படுகிறது. என்று சொன்னால் பாவத்திலிருந்து தவிழ்ந்தாதான் அறிவு ஞானம் கூட மார்க்க ஞானம் கூட நாம் பேசக்கூடிய நேரத்தில் விளங்கும் என்பதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல சகோதரர்களே, எத்தனையோ சம்பவங்களை குர்ஆனில் பார்க்குறோம். ரிஸ்கை அதாவது பாவத்தின் காரணமாக அல்லாஹ் ரிஸ்கை தடுப்பான் என்று சொன்னேனே, எத்தனையோ சம்பவங்கள் குர்ஆனில் இருக்கிறது. அதில் ஒரு சம்பவம் தான் சில பாவிகளை, நீண்ட வசனங்கள், அதில் சுருக்கமாக சொல்கிறேன். சில தோட்டவாசிகளை அல்லாஹ் சோதித்தான். அல்லாஹ் சொல்லி காட்டினான், இன்னா பலனாவும் கமா பலனா அஸ்ஹாபல் ஜன்னா, அதாவது இவர்களை நாம் சோதிக்கிறோம், எப்படி தோட்டவாசிகளை சோதித்தோமோ அதுபோல சோதிக்கிறோம். காரணம் என்ன? அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக பல் நஹ்னு மஹ்ரூமூன், துர்பாக்கியம் உள்ளவர்களாக அவர்கள் ஆகிவிட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்கிறான். அவன் பாவத்தின் காரணமாக நமக்கு ஞானமும் கிடைப்பதில்லை, அல்லாஹ்வுடைய கல்வியும் கிடைப்பதில்லை, படிக்கிற மாதிரி தெரியும், பயான் கேட்குற மாதிரி தெரியும், சிந்திக்கிற மாதிரி தெரியும், எந்த ஒரு பிரயோஜனம் இருக்காது, சம்பாதிக்கிற மாதிரி தெரியும், எந்த விதமான பரக்கத்தும் இருக்காது. காரணம் அனைத்திற்கும் பாவம்தான் மூல காரணம் என்பதை அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டினார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுவார்கள், அதாவது ஏன் உஸ்தாத் வக்கீலிடத்தில் நான் முறையிட்டேன், எனக்கு மனப்பாடம் இல்லை, எனக்கு அதிகமாக மரண சக்தி இருக்க மாட்டிருக்கு என்று சொன்னேன் என்று இமாம் ஷாஃபி அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் மிகப்பெரிய சட்டமேதை, அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஹாஃபிலு, மிகப்பெரிய ஒரு முஹத்திஸு, ஹதீஸுகளை வல்லுநர்களில் தேர்ச்சி பெற்றவர்கள். இன்னும் சொல்ல போனால் முஅத்தாவே மனனம் செய்தார்களாம் ஹதீஸ் கிரந்தங்களையே. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அறிஞ பெருமக்கள் ஒரு ஆள். இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய குர்ஆனுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடியவர். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, தன்னடக்கத்தோடு சொல்கிறாங்க, எவ்வளவோ மனனம் செய்கிறேன், ஆனால் அத்தனை மனனங்கள் என்னிடத்திலிருந்து எடுபட்டு போகிறது. எனவே உஸ்தாத் அவர்களே ஃபாரிஷத்னி, எனக்கு நேர்வழி காட்டுங்க என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்க உஸ்தாத் சொன்னாங்களாம், இல்லை தர்க்கில் மஹாசி, நீ பாவத்தை விட்டன்னு சொன்னா நிச்சயமாக உனக்கு அல்லாஹ்வுடைய ஞானம் கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்களாம். வியன்னல் இல்ம நூறுன், கல்வி என்பது அது ஒரு ஒளி,
நூருல்லா அல்லாஹ்வுடைய ஒளியை லா யஹ்தி லிஆசின் ஒரு பாவிக்கு கொடுக்கப்பட மாட்டாது என்று சொல்லிட்டு அவங்க உஸ்தாதுன்னு சொன்னாங்களா. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, வத்தகுல்லாஹ் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வயஅல்லிமுக்குமுல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தருவான். சகோதரர்களே, எத்தனையோ பேச்சுகளை கேட்கிறோம், எத்தனையோ உரைகளை கேட்கிறோம். அதாவது இன்னும் சொல்ல போனால் அதிபயங்கரமாக பேசக்கூடிய பேச்செல்லாம் கவர்ச்சியாகவும் ரசனையாகவும் இன்பமாகவும் இனிமையாகவும் தான் போய்கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் மாற்றம் இருக்கிறதா? நம் நெஞ்சை தொட்டு சொல்ல முடியுமா? காரணம் என்ன? கேட்பதும் அப்படி இருக்கிறது. எவர்கள் உள்ளத்திலிருந்து பேசுகிறார்களோ அவருடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது. இவருடைய வாழ்க்கையிலும் பாவங்களை விட்டு தவிர்க்கொள்ளாமல் வாழ்வதனாலையும் நம்ம இடத்துல ரெண்டு பேர் இடத்துல முன்னேற்றம் இல்லை என்பதைத்தான் சட்டமேதை ஷாஃபிமா அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு முன்வைக்கிறார்கள். இன்னைக்கு பாருங்களேன், இவர்களை கூடும் வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் எவரோ ஒரு அறிஞர் சொல்றதை வைத்து இவனுக்கு ஒன்றும் தெரியாது, சிறுநீர் கழித்து விட்டு சரியாக கூட சுத்தம் தெரியாதவன்லாம் இவர் என்ன சாதாரண ஒரு ஆளு சொல்கிறார். எந்த அளவுக்கு 7 வயசில் குர்ஆனை முடித்தவங்களா இவங்களை போல பெரிய நிறைய அறிஞர்கள் இருக்கிறார்கள். அதுபோல் மிகப்பெரிய வணக்கசாலியா. ஆனால் அந்த வணக்கம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இவர்கள் இரவை 3 பங்காக வைத்து முதல் பங்கில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வசனங்களுக்கு விளக்கம் எழுதுவார்களாம். இரண்டாவது பங்கு நிறைய நேரம் நீண்ட நேரம் தொழுவார்களாம். மூன்றாவது பங்கு தூங்குவார்களாம், பின்பு சுவுக்கு எழுந்திருப்பார்களாம். ஆனால் இப்படிப்பட்ட இந்த மார்க்கத்திற்காக வேண்டிய சுயநலமே இல்லாத, அல்லாஹுக்காக வேண்டியும் மறுமைக்காக வேண்டியும் மன்னரைக்காக வேண்டியும் சேர்த்த பெருமக்கள் தான் எனக்கு கல்வி ஞானம் இல்லை என்று சொல்கிறார்கள், அல்லாஹ் தான் தர வேண்டும் என்று சொல்கிறார் என்று சொன்னால் நாம் பாவத்தை விட்டு அப்பல் கற்றவர்கள். ஆனால் இவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு பேணுதலாக இருக்குது. இன்றைக்கும் நல்ல சமுதாயம், நல்ல உள்ளம் பாராட்டு, நல்லவர்கள் தான் நல்லவர்களை பாராட்டுவாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கிறோம் என்று சொன்னால் பாவத்தை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய உரையாக இருக்கிறது. பாவம் செய்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க? மனம் குழம்பி போச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால தான் வட்டிக்கு போய் விழுந்தேன், எனக்கு ரொம்பவும் சோதனையாக இருக்குது, மனம் ரொம்ப சோர்வு அடைந்துட்டு மன அழுத்தமாக இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி தவறை செய்தேன் என்றெல்லாம் பல்வேறு காரணங்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மூமினுக்கு எல்லா கஷ்டங்களும் எல்லா துன்பங்களும் வரும். ஒரு மூமினுக்கு பொதுவாக எல்லாருக்கும் வரலாம். ஆனால் ஒரு நல்ல மூமினுக்கு நோய் வரும், வியாதி வரும், கவலைகள் வரும், கஷ்டங்கள் வரும், முசீபத்துகள் வரும், நஷ்டங்கள் வரும், இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ இது வரும். ஆனால் அதே சமயத்தில் அல்லாஹ் சுகத்தை கொடுப்பான், இன்பத்தை கொடுக்கிறான், ஆரோக்கியத்தை கொடுக்கிறான், இந்த போல நல்ல நியாமத்தை கொடுக்கிறான். ரெண்டுமே நிகழும். அப்படி நிகழக்கூடிய நேரத்தில் ரெண்டு நிகழ்ந்தாலும் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய வேண்டும். துன்பங்கள் வரக்கூடிய நேரத்திலையும் அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் என் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நினைக்க வேண்டும். இன்பங்கள் வரக்கூடிய நேரத்திலே கூட யா அல்லாஹ் நீ தான் உயர்வானவன் என்று சொல்ல வேண்டும். அப்படித்தான் இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படம் பிடித்து காட்டுகிறார்கள். பெருமானார் சொன்ன செய்தியை இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். மஸலுல் மூமின், ஒரு மூமினுக்கு உதாரணம் என்று சொன்னால் கல் ஹாமத்தி மினஸ் ஸரஇ, அதாவது பயிர்கள் இருக்கிறது, இளம் தளிரான பயிர்கள் இருக்கிறது, அதாவது இன்னும் சொல்ல போனால் வயல்களில் நெல் பயிர்கள் இருக்கிறது. அது எப்படி அறுவடை நேரத்தில் அப்படி நீட்டாக நெல் குத்தி அப்படி நிற்கும். ஆனால் காற்று அடிக்கக்கூடிய நேரத்தில் அப்படியே இந்த பக்கம் சாயும். நம்ம பார்த்துருப்போம். காற்று முடிந்துட்டேன்னு சொன்னால் அப்படி நேராக நிற்கும். அதுபோல தான் மூமியினுடைய வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் வரும். அந்த நேரத்தில் அவன் நிலகுலையாமல் இருக்க வேண்டும், பின்பு இன்பம் கிடைக்கும், அப்படியே நின்று கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் உதாரணத்தின் மூலமாக விளக்கிறார்கள். அதே சமயத்தில் மஸலுல் முனாஃபிகி, ஒரு முனாஃபிக்குடைய உதாரணம் என்னவென்று சொன்னால், ஒரு நயவஞ்சகனுடைய உதாரணம் என்னென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க கல் அர்சதி, அதாவது தேவதார மரத்தை போல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த மரம் என்னன்னு சொன்னா எவ்வளோ காற்றடித்தாலும் அப்படியே நிற்குமா. கடுமையான புயல் அடிக்குது வைங்க, அதாவது வேரோடு என்ன செய்யும், சாஞ்சிரும். அதுபோல் அவன் ஒரு நாள் சாக போகிறான் என்ற அடிப்படையில் கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை புகாரி என்ற பெருநூல் வழியாக அறிகிறோம். அருமையான சகோதரர்களே, இன்பங்கள் துன்பங்கள் வரத்தான் செய்யும். அந்த நேரத்தில் கூட பாவத்தின் பக்கம் நாம் போய்விடக்கூடாது என்பதை தான் இன்றைய தரக்கூடிய பாடமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவம் செய்யாத மக்கள்
அல்லாஹ் இடத்துல மிக சிறப்புக்குரியவர்களாக பல்வேறு கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்ணித்து காட்டினாங்க. ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, ஒரு மனிதன் பாவத்துக்கு மேலே பாவமே செய்து கொண்டிருக்கான்னு சொன்னால் அவன் நல்லா இருப்பான். இமாம் இப்னுல் ஜௌசி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அல் மாசியத் பஅதல் மாசியா, பாவத்துக்கு பின்னால் ஒரு பாவம் செய்கிறானே இகாபுல் மாசியா, அவன் மிகப்பெரிய பாவியே ஆயிடுவான். ஒரு பாவம் செய்து நான் விட்டுறணும், இன்னும் பாவம் செஞ்சிட்டோமே பாவத்திலே மூழ்கிட்டோமே, இனி என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி போய் கொண்டு இருந்தேன்னு சொன்னா அவன் மிகப்பெரிய ஒரு பாவியே ஆயிடுவான். உலகத்தில் நல்லவனமாக இருக்கலாம். நம்ம கேட்குறோம், நம்ம சொல்கிறோம், நம்ம நினைக்கிறோம், எங்க ரொம்ப தக்குவாதாரியாக வாழணும்னு சொல்கிறீங்க, குர்ஆன் ஹதீஸ் படையில் தான் வாழணும்னு சொல்கிறீங்க, அல்லாஹ் பயப்படணும்னு சொல்கிறீங்க, சட்டங்கள் அடிப்படையில் இருக்கணும்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் உலகத்துக்கு சாத்தியமாங்க, இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் சட்டத்தை மதிக்காதவன், அல்லாஹுவை நம்பாதவன், முனாஃபிக்கு தனமை போடக்கூடியவன், பள்ளியின் பக்கம் நெருங்காதவன், சட்டங்களை பேணாதவன், பாவம் செய்யக்கூடியவன், அக்கிரமம் அநியாயம் செய்யக்கூடியவன்லாம் நல்லா இருக்கிறானே, நமக்கு அவ்வளோ பெரிய இது இல்லையே. மக்கள்லாம் சொல்கிற நடைமுறையில் அப்படித்தான் இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன், அல்லாஹ்வாகிய நான் பொடுபோக்கா இருக்கிறேன், அசட்டையா இருக்கிறேன், தெரியாமல் இருக்கிறேன், அறியாமல் இருக்கிறேன் என்று யாரும் எண்ணிட வேண்டாம். அம்மா யமல் வாலிமூனே, அக்கிரமக்காரர்கள் அநியாயக்காரர்கள் செய்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு உலகத்தை சுற்றி பாருங்களேன், இந்தியாவை எடுத்துக்கொண்டா மிகப்பெரிய அயோக்கியனுக்கெல்லாம் அயோக்கியன் தான் பிரதமர். அதை உலக நாட்டில் எடுத்துக்கொண்டா ஒரு நாடை பெருசாக பேசுவோமே அமெரிக்கா, அவங்கள்ட்ட பரம்பரையாக ஆட்சிக்கு வரவர் மிகப்பெரிய அக்கிரமக்காரர்கள் தான் வருவார்கள். இப்படியே நம்ம உலகத்தை பார்த்து கொண்டால் அது கீழே பார்த்தாலும் கூட அக்கிரமக்காரர்கள் நல்லா இருக்க மாதிரி தெரியும். அல்லாஹ் சொல்கிறான், அநியாயக்காரரை பார்த்து நான் சும்மா இருக்கல, லியோமின் ஒரு நாளைக்காக வேண்டி தஸ்ஹசுபில் அப்சார், பார்வைகள் குத்தி இருக்குமே, நிலகுத்தி இருக்குமே, அதற்காக வேண்டி நான் தாமதப்படுத்தி வச்சுருக்கேன், ஒரு நாள் பிடிப்பேன். ஏண்டா எல்லாருடைய வாக்குவாதம் எப்படி இருக்குன்னு சொன்னா, பாவம் செய்தவங்கலாம் என்னங்க உலகத்தில் நல்ல தானங்க இருக்காங்க, நல்ல உத்தியோகத்தில் இருக்காங்க, நல்ல மரியாதையோடு இருக்காங்க, நல்ல சம்பளத்தில் இருக்காங்க. நம்ம சம்பளத்தை வச்சு தான் நம்ம மரியாதையே போடுவோம். ஆனால் இப்போ அவங்க என்ன ஒன்றும் இல்லாமல் வாழ்கிறாங்கன்னு நினைப்போம். அல்லாஹ் சொல்கிறான், ஃபலம்மா நசூ மாதுக்கிரூபி, அதாவது நிறைய உபதேசங்களை சொன்னோம், இப்படி நடங்க இதான் ஹலாலு, இப்படி நடங்க இதுதான் ஹராமு, இப்படி நடங்க இதுதான் உங்களுக்கு நேர்வழி கிடைக்கும், இப்படி நடங்க உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு பரிசுத்தமாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லும் பொழுது, இப்படி நடக்கக்கூடியதான் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகும், அல்லாஹ்வுடைய மோட்சம் கிடைக்கும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் மறுமையில் என்றெல்லாம் சொல்லும் பொழுது, அந்த உபதேசங்களெல்லாம் மறந்து வாழ்ந்து பாவங்களே மூழ்கி இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? ஃபதஹ்னா அலைஹி அபுவாப குல்லி ஷைஇன், அனைத்து வாசல்களிலேயும் இவனுக்கு எல்லாம் கிடைக்கும், அனைத்து வாசல்களையும் அல்லாஹ் திறந்து விடுவான், எல்லாம் கிடைக்கும், காரு கிடைக்கும், பங்களா கிடைக்கும், இவனுக்கு என்னென்னலாம் கிடைக்கிறான பதவி கிடைக்கும், பட்டங்கள் கிடைக்கும், சம்பள உயர்வுகள் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனால் ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது, கொடுத்ததை வச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வான். ஓ அருமையான வாழ்க்கை, இந்த மாதிரி வாழ்க்கை யாருக்குமே இல்லை. இவங்கெல்லாம் என்ன மிகப்பெரிய தாடியை வச்சுக்கிட்டு அதுபோல் எந்த நேரம் பார்க்க குர்ஆன் ஹதீஸ்னு சொல்லிட்டு எந்த நேரம் தொழுதுட்டு எந்த நேரம் மார்க்கத்தை பேசிட்டு இருக்காங்க, நம்ம வாழ்க்கையை பாரு அப்படின்னு சைத்தான் காட்டுவான். அந்த அவர்களை பார்த்து நம்முடைய உள்ளத்தில் வரும், ஹத்தா இதா ஃபரிஹு, ரொம்ப சந்தோஷத்தில் மிதக்குவார்கள். அப்பொழுது அஹதுனாவும் பகதத்தன், ஒரே பிடிப்போம், ஃபைதாவும் முப்லிஸாவும், எங்கேயுமே என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாத அளவுக்கு பிடிப்போம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். இன்னைக்கு நிதர்சனமாக உலகத்தில் பார்க்குறோம், பாவம் செய்யக்கூடிய பெருமக்கள், அநியாயம் செய்யக்கூடிய மக்கள் நன்றாக இருக்கிறான்னு சொன்னால் இது அல்லாஹ்வுடைய நீதி, அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், குர்ஆனே சொல்கிறது. இதை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, வழிகட்டு விடக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் பாவம் செய்தவர் திருந்துகிறார், நன்மையை செய்கிறார், வல் ஹசனத்து பாதல் ஹசனா, நன்மைக்கு பின்னால் நன்மையே செய்கிறார், சவாபுல் ஹசனா, அவருக்கு உயர்ந்த நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அல் ஜஸாவுல் இஹ்சான் இல்லல் இஹ்சான், நன்மைக்கு நன்மை தவிர கூலி என்ன இருக்க முடியும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். நன்மைக்கு நன்மை தான் உண்டப்பா என்ற அளவுக்கு அல்லாஹ் தன் திருமறையில் சொல்வதனால நாம் நன்மையை நோக்கியே போக வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது. சகோதரர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, பாவங்கள் செய்தால், அக்கிரமங்கள் செய்தால், அநியாயங்கள் செய்தால், அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு முரணாக நடந்தால், உண்மையான கொள்கையை நம்ம கற்ற பிறகும் அதன் பிரகாரம் நடக்காமல் மனயிச்சையை பின்பற்றினால், பெரியவர்கள் என்று சொன்னால்
மார்க்கத்தை கற்றுத்தந்த மேதவிகள் சொல்கிறார்கள். ஃபுதைல் இப்னு இயாத் என்ற மிகப்பெரிய ஒரு சட்ட வல்லுனர் அவர் சொல்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தேன், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் போதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் பார்ப்பேன், என் குடும்பத்தில் பிரச்சனை வரும், என் மனைவி இடத்துல பிரச்சனை வரும், என்னுடைய காதிம் இடத்துல பணியாளர் இடத்துல பிரச்சனை வரும், என் வீட்டில் பிரச்சனை வரும், அல்லாஹ் சொல்வது உண்மை என்று நம்புவேன் என்று மிகப்பெரிய வல்லுநர்களாக நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. அது மன அமைதி. இன்றைக்கி பாருங்கள், பெரிய பெரிய செல்வாக்கு உள்ளவர்களாக இருப்பாங்க, பொருளாலும் உடலாலும் இருப்பாங்க, அமைதி குறைந்து விடும், நிம்மதி குறைந்து விடும், நிம்மதியை தேடி எங்கேயாவது போங்கன்னு நினைப்பான், எல்லா வசதியும் இருக்கும், நிம்மதி கிடைக்காது, அல்லாஹ் காப்பாற்றுவான், மார்க்கத்துக்கு மறுநாள் தற்கொலைக்கு போயிடுவான். ஆனால் நம் பாவம் செய்யாமல் இருக்கும்போது அல்லாஹ் நிம்மதியை தருவதாக இந்த செய்தியிலிருந்து பார்க்கிறோம். அருமையான சஹாபா பெருமக்கள் பாவத்தை பார்த்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பு வரும். பாவனை நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? விபச்சாரம் ஒரு பாவம், மதுபானம் ஒரு பாவம், வட்டி ஒரு பாவம், சூதாட்டம் ஒரு பாவம், பிறருக்கு அநியாயம் செய்வது ஒரு பாவம், மோசடி செய்வது பாவம், இப்படித்தான் நம்ம பட்டியல் போட்டு வைக்கிறோம். தவிர கொள்கையை ஒழுங்காக புரிந்து கொண்டு அதன்படி நடக்காவிட்டால் அதைத்தான் அல்லாஹ் மிகப்பெரிய பாவம் சொல்கிறான். அதை பாவத்திலேயே கொண்டு வர்றதில்லை. சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் பெருமைப்பட பேசும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலாக்கின் அல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான, ஈமானை அவர்களுக்கு பிரியமாக ஆக்கி காட்டினான். நமக்கு ஈமானில் பிரியம் இருக்கா சொல்லுங்களேன் பார்ப்போம். நிறைய செய்திகளை கேட்போம், ஈமானில் எனக்கு பிரியம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய சபையில் வந்து உட்கார்றோம். ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரிலா கிடைக்க வேண்டும், திருப்பூர்த்தி கிடைக்க வேண்டும், நமக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் உட்கார்றோம். ஆனால் தொடர்ந்து ஈமான் மேலே அளவிலா பாசம் இருக்காங்க கேட்டனா சொல்ல முடியாது. ஆனால் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சான்றிதழ் வழங்குகிறான், வலாக்கின் அல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமானே, ஈமான் அவர்களுக்கு ரொம்பவும் பிரியமாக இருந்தது, அளவு கடந்த பாசமாக இருந்தது, அதன் மீது காதல் கொண்டார்கள். மனைவியை விட, மக்களை விட, தாயை விட, தந்தையை விட, உலகத்தாரை விட நேசித்தார்கள். அதனால தான் அல்லாஹ் சான்றிதழ் வழங்கினான், சொர்க்கம் உங்கள் மீது வாஜிபாகி விட்டது அளவுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டினான் அந்த பெருமக்கள் மீது. அந்த பெருமக்களையும் ஏளனம் செய்வதும் தூற்றுவதும் துரைகளுடைய செயலாக இருக்கிறது. ஆனால் உங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமானை அலங்கரித்து காட்டினான். இந்த நிலைமை நமக்கு இருக்காங்க. இறைச்சமாக தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், குஷுவோடு இருக்கோம், திலாவத்தோடு இருக்கோம், குரானோடு இருக்கோம், குரானுடைய வாழ்க்கையோடு இருக்கோம், இதுபோல் மார்க்க உபன்யாசத்தில் இருக்கோம், தாவாவுக்கு உதவியாக இருக்கோம். இருக்குதான்னு கேட்டால் தொடர்ச்சியாக இல்லை, அந்த நேரத்தில் இருக்குது, அதுக்கப்புறம் எங்கேயோ போயிடுது. ஆனால் அவருடைய தன்மை எப்படின்னு சொன்னா, ஒக்கர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான, அதாவது அவர்கள் நெருப்பாக இருப்பார்கள், சஹாபாக்கள் வெறுப்பாக இருப்பார்கள், மிகப்பெரிய ஒரு காட்டத்தை காட்டுவார்கள். எதன் மீது? நிராகரிப்பின் மீது, ஷிருக்கின் மீது, பிதாத்தின் மீது காட்டுவார்கள். ஃபுசூக அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதில், முரண்பாடு செய்வதில் மிகப்பெரிய வெறுப்பை காட்டுவார்கள். வல் இஸ்யான பாவம் செய்வதில் வெறுப்பாக இருக்கும். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான், உலாய்க்க ஹுமுர் ராஷிதூன், இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அருமையான சகோதரர்களே, நம்முடைய உள்ளம் எப்பொழுது ஈமானுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும், ஈமானுடைய நெருக்கத்திலே நாம் வாழ வேண்டும். நம்முடைய உள்ளம் எப்பொழுது ஈமானை அலங்கரித்து காட்ட வேண்டும், குஃபுரையும் பிதாத்தையும் ஷிருக்கையும் இன்னும் சொல்லப்போனால் பாவமான காரியத்தையும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதிலிருந்தும் தூரமாய் வெறுப்புத்தன்மை வந்தால்தான் பாவத்திலிருந்து மீண்டும் நல்லவர் ஆணம் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அடுத்து நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பாவத்திலிருந்து மீள்வதற்கு சபுர் தேவைன்னு சொன்னாங்க. சபுர்னா நம்ம என்ன சொல்லுவோம்? வியாபாரத்தில் நஷ்டம் வந்தால், வியாபாரத்தில் கஷ்டம் வந்தால் சபுர் செய்து கொள்ளுங்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஏதேனும் துன்பங்கள் நிகழ்ந்தால், ஏதேனும் துயரங்கள் நிகழ்ந்தால், பொருளாதார ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ மனைவி மக்கள் ரீதியாகவோ உயிர்கள் மூலமாகவோ உயிர் இழக்குவது மூலமாகவோ சபுர் செய்யுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸபுரு லியாஉன், பொறுமை என்பது மிகப்பெரிய ஒளிச்சுடராக இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்லீம் ஷரீஃபில் பார்க்குறோம். சபுர் இபாதத்தில் இருக்கணும், இபாதத் செய்யும் போது சபுர் வேணும். அதுபோலவே பாவத்தை விடுவதில் சபுர் வேணும். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், வஸ்பிர் நஃப்ஸக, நபி அவர்களே பொறுத்து கொள்ளுங்கள் உங்கள் ஆத்மாவை, மஅல்லதீன சிலருடன் எதுஊன ரப்பவும் பில் கதாதி வல் அஷியி, காலையிலையும் மாலையிலையும் இறைவனை அழைக்கிறார்களே
அவர்களோடு சேர்ந்து நீங்களும் பொறுமையாக இருங்க. அப்போ நம்ம பார்க்கணும், எந்த கூட்டம் இறையச்சத்திற்கு உறுதுணையாக இருக்கிறது, எந்த கூட்டம் மறுமைக்கு உறுதுணையாக இருக்கிறது, எந்த கூட்டம் ஏகத்துவத்துக்கு உறுதுணையாக இருக்கிறது, எந்த கூட்டம் குர்ஆன் சுன்னாவுக்கு உறுதுணையாக இருக்கிறது, எந்த கூட்டம் மறுமை வரைக்கும் நமக்கு கபூரிலே பூஞ்சோலையை தந்து சொர்க்கத்தை வாங்கி தர இருக்கிறது என்று நம்ம எடை போட்டு பார்க்கணும். நல்லா புத்தியை தந்திருக்கான். எதுவும் ரப்பவும் பில் கதாதி வல் அஷி, காலையிலே மாலையிலே இறைவன் பக்கமே அழைக்கிறார்களே அவர்களுடன் உங்களை நீங்கள் சேர்த்துக் கொள்வீராக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு, வலா தஅது ஐனாக அன்ஹும் துரீது ஜீனத்தல் ஹயாத் துன்யா, நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபி அப்படி செய்வாங்களா? உலகத்தின் பக்கம் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பக்கம் நேரிட்டு கூட எங்களுடைய கண்களை பார்த்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். அப்போ என்ன செய்யணும்? இது போன்ற சபையில் இருக்கும்போது சைத்தான் வந்து கெடுக்குவான், வேற மாதிரி சிந்தனையெல்லாம் வரும், வேற மாதிரி ஞாபகம்லாம் வரும். அதே சமயத்தில் சினிமாவில் இருக்கும் பொழுது, இன்டர்நெட்டில் மோசமான காட்சியெல்லாம் பார்க்கும்பொழுது, பல்வேறு பிரச்சனையை பார்க்கும்போது கூர்ந்து அதிலே லகித்து போவோம். இது போன்ற உபதேசங்களில் ஷைத்தான் வந்து சிலர்கள் தாளாட்டுவான், சிலர்களை தூக்கத்தை வர வைப்பான், சிலவங்களை வந்து வேறு சிந்தனை கொண்டு போவான். அவன் இபாதத்துடைய விஷயத்தில் பொறுமை தேவை, தாவாக்களில் பொறுமை தேவை, இது போன்ற பயான்களில் கேட்பதில் பொறுமை தேவை, நம்முடைய சிந்தனையை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அடுத்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பொறுமையை பற்றி ஏராளமாக சொல்லியிருந்தாலும் கூட அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான், இன்னமா யோஃபஸ் சாபிரூன அஜரஹும் பிகைரி ஹிசாப். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஏராளமான கணக்கின்றி நன்மையை வழங்குகிறான் என்று அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்தில் கொஞ்சம் பொறுத்துக்கணும். இன்றைக்கி பார்க்குறோம், நம்ம இங்கே இருக்க இந்தியாவை விட இங்கே அதிகமாக பார்க்குறோம், நிறைய பேர் விபச்சாரத்தில் மூழ்கிறாங்க. சுற்றி சுற்றி அதான் இருக்குது. பார்த்தா திருமணம் முடிச்சிருக்கேன்னு சொல்லுவான், அனைத்து திருமணம் நல்ல திருமணம் அல்ல, கள்ள திருமணம். ஆனால் அப்படி இருப்பாங்க. கொஞ்சம் சபுராக இருந்தான்னு சொன்னால் நமக்கு அல்லாஹ் ஹூர்லீனை வைத்திருக்கலாம். இதில் சபுர் தேவை. அதுபோல் வந்து மதுவில் நிறைய பேர் மூழ்கி கொண்டிருக்காங்க. முஸ்லீம்களும் இருக்காங்க, முஸ்லீம் அல்லாதவங்களும் இருக்காங்க. கொஞ்சம் சபுர் செஞ்சுட்டோன்னா கொஞ்ச காலத்துக்கு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் நமக்கு சோனத்தில் மதுவை வைத்திருக்கிறான். இது போன்று ஏராளமான இதில் வந்து பொறுமையை காத்தால் நமக்கு வெற்றி இருக்கிறது என்பதை படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டினான் என்பது, இதில் பொறுமையாக இருந்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் பாவங்களில் விடுவதில் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நம்ம சொர்க்கத்துக்கு தகுதி உடையவர்களாக ஆகுவோம். அடுத்து நிறைய பாவங்கள் நிகழ்வது மூன்று அடிப்படை வைத்துத்தான் நிகழ்கிறது என்பதை நிறைய சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதாவது இந்த மார்க்கத்தில் மிகப்பெரிய மூத்த அறிஞராக இருக்கக்கூடிய ஒரு அறிஞர் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸி என்பவங்க அவங்களுடைய நூலில் ஃபவாயித் என்ற நூலில் சொல்கிறாங்க, உலகத்தில் மக்கள் தவறுகள் செய்கிறார்கள் என்று சொன்னால், பாவங்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் அனைத்து பாவங்களுக்கு 3 தான் காரணமாக இருக்கிறது. ஒன்று அல் கிபுர், பெருமை, ஆணவம். இது யார் இடத்துல இருந்தது? இப்லீஸ் இடத்துல இருந்தது. அபா வஸ்தக்பர, அல்லாஹ்வே எதிர்த்து பேசினான், வெறுத்து பேசினான். அதனால் யார் யார்கிட்டெல்லாம் பெருமை இருக்கிறதோ, அகந்தை இருக்கிறதோ, ஆணவம் இருக்கிறதோ, அது எந்த ரூபத்தில் வந்தாங்க தான் யாருடைய கூட்டாளி ஆயிடுறாங்க? இப்லீஸுடைய கூட்டாளி ஆயிடுறாங்க. பெருமையின் காரணமாக பாவங்கள் நிகழ்கிறது என்று ஒன்றை சொல்லிவிட்டு, இரண்டாவது வந்து அல் ஹைர்ஸ், பேராசை. அதை அடைஞ்சிடணும், இதை அடைஞ்சிடணும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்து அந்த மரத்தின் பக்கம் நெருங்கியதுனால பேராசைப்பட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை வெளியாக்கினான் சொர்க்கத்திலிருந்து. இதுவும் பாவத்துக்கு காரணமாக இருக்கிறது. மூன்றாவதாக ஹசது, பொறாமை. அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 மக்கள், ஹாபில் காபில் என்று சொல்லக்கூடிய மக்கள், ஒருவருக்கு இது கிடைக்கவில்லை என்ற அடிப்படையிலே ஒருவரை கொலை செய்தார். பொறாமையின் அடிப்படையிலே கூட பாவங்கள் நிகழ்கிறது. இந்த 3ஐயும் தவிர்ந்து கொண்டால் நிச்சயமாக நல்லவர்களாக வாழ்ந்து விடுவோம் என்று பேரறிஞர்கள் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கிறது. எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, பாவங்களில் மிகப்பெரிய பாவங்களாக அமையக்கூடியது பொறாமை, அதுபோல் இன்னும் சொல்லப்போனால் பேராசை, அதுபோல் பெருமை. இதிலிருந்து தவிர்ந்து கொண்டால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொர்க்கத்தை தருவான் என்பதை பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அருமையான சஹாபா பெருமக்கள் எதெல்லாம் பாவமாக கருதினாங்க பார்க்கணும். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்னேன், அவர்களுக்கு அல்லாஹ் ஈமானை அலங்கரித்து காட்டினான். ஈமான் அவருடைய உள்ளத்திலே தைத்தது. அதுபோல் வந்து ஈமான் வந்து விரும்பி காதலித்து வாழ்ந்தார்கள்.
பாவத்தை கண்டால் நெருப்பாக இருந்தார்கள். எல்லா சஹாபாக்களும் இருந்தாங்க. நமக்கு தெரியும், ஒரு சஹாபி, மிக சின்னஞ்சிறிய சஹாபி, அவர்கள் எந்த அளவுக்கு பாவத்தை கண்டு வெறுப்பாக இருந்தாலும் சொன்னால் அதுவும் கொள்கை விஷயமாகத்தான். இன்றைக்கி நம்மள்கிட்ட இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியோ குர்ஆனை பற்றியோ கிறிஸ்துவர்கள் பேசினாலும் கூட நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு பதில் சொல்ல முடியல. இந்துக்கள் பேசினாலும் நமக்கு சொல்ல முடியல. நம்ம கூட உட்கார்ந்து பல்வேறு மக்கள் முஸ்லீமின் அடிப்படையில் மார்க்கத்தில் இல்லாத பொல்லாத சொல்லக்கூடிய நேரத்திலையும் நமக்கு பதில் பேச முடியல. அதுலேயும் அமர்ந்து சரி என்ற அளவுக்கு தான் வருகிறோம். ஆனால் சஹாபாக்கள் யாரிடத்தில் பாடம் கற்றவர்கள்? அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் பாடம் கற்றவர்கள். அதில் எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய சபையிலிருந்து கல்வியை கற்றுக்கொள்வார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய கண்காணிப்பிலே வளர்ந்தவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய தர்பியாவிலே வளர்ந்தவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்கியாவிலே வளர்ந்தவர்கள். அந்த அளவுக்கு புடம்போட்ட தங்கங்களாக சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். அதில் மூத்த சஹாபாக்கள்லாம் சொல்லலை, கிட்டத்தட்ட 10லிருந்து 13 வயசு தான் இருக்கும். சின்னஞ்சிறிய சஹாபாக்கள் 10 பேர் வருகிறார்கள். அதில் ஒரு ஆள், அவருடைய பெயர் உமைர் இப்னு சஅத் என்று அறிவிக்கப்படுகிறது. அவர் ரொம்பவும் 10 வயசில் எந்த அளவுக்கு ஈமானில் ரசூலுல்லாஹ் இடத்துல கல்வி கற்றுக்கொண்டதுனால, அல்லாஹ் அவருக்கு நேர்வழி கொடுத்ததுனால, எந்த அளவுக்கு ஈமானில், எந்த அளவுக்கு யக்கீனில், ரொம்பவும் சத்தியத்தில் அசைக்க முடியாத அளவுக்கு இருந்தார் என்பதை ஒரு சம்பவத்தில் பார்க்குறோம். எந்த சம்பவத்தில் பார்க்குறோம்னு சொன்னால், நிறைய முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு இப்னு கசீர் போன்ற, இன்னும் சொல்லப்போனால் இப்னு ஜரீர் போன்ற, முஸன்னஃப் அப்துர் ரஸாக் என்ற நூலில் நிறைய நூல்களில் இவர்களை பற்றி எழுதுகிறாங்க. அதாவது கொள்கை ரீதியாக பாவத்திலிருந்து தவழ்ந்தவரில் சின்னஞ்சிறிய வயசிலேயே 10 வயசிலேயே மிகப்பெரிய அறிவை பெற்றிருந்தார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இவருடைய தந்தை இறந்து விடுகிறார். இவருடைய தாயார் உமைர் இப்னு சஅதுடைய தாயார் 2வது திருமணம் செய்கிறார். அவர் திருமணம் செய்து தந்தையுடைய இந்த வளர்ச்சியில், தந்தை இறந்ததுனால அவங்க தாய் 2வது திருமணம் செய்ததுனால அவங்களுடைய வளர்ப்பிலே வளர்கிறார். கிட்டத்தட்ட 2வது திருமணம் அவங்க தாய் செய்யும் பொழுது 60 வயது உள்ள மனிதரை தேர்ந்தெடுத்து முடிக்கிறார்கள். முடிக்கும் பொழுது இவர் பெரியப்பா என்ற அடிப்படையில் பாசமாகவும் அன்பாகவும் உமைர் இப்னு சஅத் அவர்கள் பழகிறார்கள். ஆனால் அவருடைய தந்தையுடைய 2வது தந்தையாக வந்த அவருடைய தாய்க்கு வந்த அவருடைய பெயர் அல் ஜுலைஸ் என்று சொல்லப்படுகிறது. ரொம்ப பாசமாக தந்தை இறந்ததுனால தன் தாய் இன்னொரு திருமணம் செய்தனால பாசமாகவும் நேசமாகவும் அவரோடு இருக்கிறார். இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 2வது திருமணம் தாயை முடித்தவர் இருக்கிறாரு. அவரிடத்தில் நிஃபாக்கு தன்மை இருந்தான். நிஃபாக் என்று சொன்னால் நயவஞ்சகத்தன்மை. எப்படி அவருடைய உள்ளத்தில் இருந்தான்னு சொன்னால், கல் ஜிபாலி, மலையை போல் இருந்தது. ஆனால் அதே சமயத்தில் ரசூலுல்லாஹ்வோடு தொழுவார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் இருப்பார், யஸூமு நோமுன் இருப்பார், யஅ்தமிர் உம்ரா செய்வார். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை பொய்யென மனசில் கருதி அப்படி எண்ணத்தை கொண்டிருந்தால், ஒரு நாள் உமைர் இப்னு சஅத் அவர்கள் சொல்கிறார்கள், தந்தையே, பெரிய தந்தையே, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் நான் இருந்தேன். இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் எப்பவும் உபதேசம் செய்தாலும் தஅசீருல் கல்ப் என்று சொல்வார்கள். உள்ளத்தை தைக்கிறமாக தான் பேசுவாங்க ரசூலுல்லாஹ். நரகத்தை கொண்டு கண்ணில் காட்டுற மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய உபதேசம் இருந்தது. சொர்க்கத்தை பார்க்குற மாதிரி உபதேசம் இருந்தது. தண்டனையை பற்றி அந்த மாதிரி வர்ணித்தாங்க. எந்த சமயத்தில் பேசுகிறாங்கன்னு சொன்னால், கடுமையான கஷ்டம், தபூக் யுத்தத்திற்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது, அந்த கட்டத்தில் பேசுகிறார்கள். சாரையாக விவசாயிகள் விவசாயத்தை கொண்டு குவிக்கிறார்கள், பணத்தை கொண்டு குவிக்கிறார்கள், இப்படியா பொருளை கொண்டு குவிக்கிறார்கள். ஆனால் அந்த சமயத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய உபதேசம் இருக்கிறதே கண் கலங்க வைத்தது. நான் அழுது புலம்பினேன் என்று 10 வயசு 13 வயசு இருக்கும் அவருடைய 2வது தந்தை இடத்துல சொல்கிறார். சொன்ன உடனே ஜுலைஸ் என்பவர் அவர் சொல்கிறார், என் மனைவியின் பிள்ளையே, அவருக்கு பிள்ளை இல்லைல்ல, என்னுடைய மனைவியின் பிள்ளையே, முஹம்மது நீ சொல்றியே, அவர் உண்மையை சொல்லியிருந்தார் நம்ம கழுதையை விட கேடு கட்டவங்க, அவர் எப்போ பார்த்தாலும் பொய் தான் பேசுவார் என்ற அடிப்படையில் சொன்ன உடனேயே அந்த சஹாபிக்கு, அந்த 13 வயசுடைய சஹாபிக்கு கண் கலங்கியது, முகம் செவந்தது, உள்ளலமெல்லாம் அப்படியே ஆட்டி படைத்தது, நரம்புகள்லாம் பீரிட்டு கிளம்பியன. உடனே அவர் சிங்கம் மாதிரி ஆயிட்டாங்க. சின்ன வயசுவர் அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய துரோகியே
ரசூலுடைய எதிரியே இவ்வளவு நாள் தந்தை என்ற அடிப்படையில் பார்த்தேன், மிகப்பெரிய அக்கிரமக்காரராக அநியாயக்காரராக பார்க்கிறேன், உமரை முனாஃபிக்காக பார்க்கிறேன் என்ற அடிப்படையில் இது அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் போய் வைக்காமல் நான் விடமாட்டேன். தந்தையாக இருக்கலாம், உன்னுடைய தாய்க்கு தான் கணவரை தவிர நீ அல்லாஹ்வுடைய துரோகி ஆகிவிட்டாய், ரசூலுடைய துரோகி ஆகிவிட்டாய், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் போய் வைப்பேன் என்று சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, என் மனைவியின் பிள்ளையே நீ சின்ன பொடியன், உன் சொல்ல யாருமே கேட்க மாட்டாங்க, என்ன வேண்டுமே ஆனால் நீ சொல்லு, என்ன சொன்னாலும் பிரச்சனையே கிடையாது, எந்த பிரச்சனையும் வரப்போவது இல்லை, இதுதான் அல்லாஹ்வின் ஆணையாக சொல்கிறேன் என்று சொன்ன உடனேயே இவர் ஓடோடி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு போகிறார். போய் சொல்கிறார், உமைர் இப்னு சஅத் அவர்கள் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அவர்களே, உங்களை பற்றி எனக்கு தந்தையாக வந்த, என் தாய்க்கு கணவராக வந்த இவர் ஜுலைஸ் இப்னு சுவைது கடுமையாக பேசுகிறார், நீங்கள் பொய் சொல்லக்கூடியவர் என்று சொல்கிறார், பச்சை முனாஃபிக்காக இருக்கிறார், அவருடைய விஷயத்தில் நடவடிக்கை எடுங்கள் என்று சொன்ன உடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல சஹாபாக்கள் இடத்துல மஷூரா செய்கிறாங்க. என்ன மஷூரா என்று சொன்னால், இவர் என்ன சொல்கிறார், இந்த மாதிரி செய்தியை சொல்கிறாரே, நாம் என்ன செய்வோம் என்ற அடிப்படையில் பெருமானார் எல்லா சஹாபாக்களையும் கூட்டுறாங்க. எல்லா சஹாபாக்களும் சொல்கிறாங்க, இவர் பச்சை பிள்ளை, இவர் சின்ன பிள்ளை, இவர் இன்னும் அந்த அளவுக்கு பக்குவப்படலை, ஆனால் இவர் தந்தையாக அந்த ஜுலைஸ் இருக்கிறாரே அவர் நல்லவர் வல்லவர், நம்மளோடு நின்று தொழுகிறார், ஆனால் இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கிறார், வயது முதிர்ந்தவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார், உம்ரா செய்கிறார், நோன்பு நோக்கிறார், ஆனால் இப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார், இவர் சின்ன வயசாக இருக்கிறதுனால இவர் சொல்கிறார் என்று சொன்ன உடனேயே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே அமைதி காத்து இருந்துறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் இந்த 13 வயசு குழந்தை கண்கள்லேருந்து கண்ணீர் தாரதாரையாக வடிகிறது, இரத்த கண்ணீர் வடிக்கிறார், வடித்து அவர் உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது, வானத்தின் பக்கம் இரு கரத்தை உயர்த்தி யா அல்லாஹ், நீனே மறைவான ஞானத்தை அறியக்கூடியவனாக இருக்கிறாய், நீ ரகசியத்தையும் பரகசியத்தையும் அறிகிறாய், யா அல்லாஹ் நான் சொல்வது உண்மை என்றிருந்தால் யா அல்லாஹ் இப்பொழுது நீ உண்மையைப்படுத்தி உன் ஜிப்ரீல் மூலமாக, நான் சொல்கிறது பொய் என்றிருந்தால் நீ என்னை பொய்யன் என்று இந்த இடத்துல நீ அறிமுகம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் இடத்துல உள்ளம் உருகி பிரார்த்தனை செய்கிறார், வானத்தை நோக்கி பிரார்த்தனை செய்கிறார். அது உன்னுடைய வகை வரவிருந்த வரைக்கும், ஜிப்ரீல் இறங்கும் வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் நகல மாட்டேன், நான் ஒரு மோசடிக்காரனாக உலகத்திலே நான் சித்தரிக்கப்பட்டு விட்டேன் என்று இருகரமேந்தி துவா கேட்கிறார். 7 வானத்தையும் தாண்டி இவருடைய துவா கபூல் ஆனதுனால, அல்லாஹ்வுடைய தர்பாரில் போய் விழுந்ததுனால உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீலை அனுப்பி வைக்கிறான். குர்ஆன் வசனம் இறங்குகிறது, யஹலிஃபூன பில்லாஹி மா காலு வலகத் காலு கலிமத்தல் குஃப்ரி என்று வசனம் இறங்குகிறது. அதாவது நபி அவர்களே, உங்களிடத்தில் ஜுலைஸ் இருக்கிறாரே அவர் பொய் சத்தியம் செய்தார், அவர் உண்மையான முனாஃபிக்கு தான், ஈமான் கொண்டதுக்கு பின்னால் உம்மிடத்தில் நபி அவர்களே பொய் சத்தியம் செய்து கஃபரு பாத இஸ்லாமியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால் அவரிடத்தில் நிராகரிப்பு இருக்கிறது, கலிமத்தல் குஃப்ரி குஃபருடைய கலிமாவை மொழிந்தார், இந்த சிறுவர் சொல்வது உண்மைதான் என்ற வசனம் இறங்கிய உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுலைஸை கூப்பிட்டு கேட்கிறார்கள், இப்படிப்பட்ட மாபாதத்தை செய்தீர்களா என்று கேட்டுவிட்டு, ஒன்று தௌபா செய்யுங்க, இல்லைனா சொன்னால் அல்லாஹ்வுடைய அதாபு இறங்கும் என்ற வசனத்தோடு ரசூலுல்லாஹ் முடித்து காட்டுகிறார்கள். பாசத்துக்குரிய சகோதரர்களே, இதற்கு பின்னால் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பச்சை பாலகனை உமைர் இப்னு சஅத் அவர்களை அழைத்து, உனக்கு வாழ்த்துக்கள் உண்டாகட்டும், உனக்கு சோபனம் உண்டாகட்டும், நீ உண்மையை உரைத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய காதில் கேட்கும் அளவுக்கு நீ சத்தியத்தை கொண்டு வந்தாய் என்ற வாழ்த்தையும் சொன்னார்கள் என்பதை பல்வேறு தஃப்சீர் உலமாக்கள் நமக்கு எழுதுகிறார்கள். ஆதாரபூர்வமான செய்தியாக இதை பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதரர்களே, இங்கே சிந்திக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? இவ்வளோ பெரிய நீண்ட எளிய சம்பவமாக இருந்தாலும் கூட இங்கே சிந்தனைக்கு என்ன கிடைக்குது தெரியுமா? ஒரு கருத்தை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மோசமாக பொய்யன் என்று சித்தரித்தனாலே தந்தை என்று கூடும் பார்க்காமல், தாயுடைய கணவர் என்று கூடும் பார்க்காமல் எதிர்த்து போராடி அல்லாஹ் இடத்திலிருந்து வஹையை ஏற்படுத்தி
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பை கொண்டு இந்த மார்க்கத்தின் மீது உண்மையான ஒரு அன்பை வைத்ததினாலே தான் அவர் உலகத்திலே சிறுவதாக இருந்தாலும் கூட அவரின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்கி காட்டினான். இன்று சகோதரர்களே, எவ்வளவோ செய்திகளை கேட்குறோம், எவ்வளவோ அறிந்து வைத்திருக்கிறோம். நம்ம இடத்துல அகீதாவிலே, நம்ம இடத்துல கொள்கையிலே, நம்ம இடத்துல தௌஹீதிலே, நம்ம இடத்துல மிகப்பெரிய குளறுபடியும் கோளாறும் இருக்கிறன்னு சொன்னால் நம்ம இடத்துல என்ன பாவம் இல்லை சொல்லுங்கள்? இது ஒரு பாவமா? பாவம் இல்லையா? இந்த கொள்கையும் சரி, அந்த கொள்கையும் சரி, எல்லா கொள்கையும் சரி என்று சொல்வதுதான் இந்த சஹாபி மிகப்பெரிய பாவமாக நினைத்ததினாலே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து முறையிட்டதினாலே அல்லாஹ்வே வஹி இறக்கினார் என்று சொன்னால் நம் பாவமே செய்யாதவர்கள் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். சகோதரர்களே, அல்லாஹ் ரசூலுக்கு முரணாக பேசக்கூடிய சபையில் இருந்தாலும் கூட இது பாவமாகத்தான் இது போன்ற வசனங்களும் வரலாறும் காட்டுகிறது. எனவே ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்யக்கூடிய அந்த செயலிலிருந்து, மாறு செய்யக்கூடியவருடைய கொள்கையிலிருந்து ரப்புல் ஆலமீன் பாதுகாக்குவானாக என கூறி இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.